இந்த நாளிலும் இந்த காலை ஜெபத்திற்கு உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே பாடலின் 2-3வது சரணங்களை நாம் பாடப்போகிறோம். சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்தான் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரண்டோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கரங்களை தட்டி கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்தோ விட்டேன் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றோம் நடத்தோ, ஏற்று என்றோம் நடத்தோ. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்றைக்கு சாயங்கால நேரத்திலே நீங்கள் எல்லாரும் குடும்பமாக கடந்து வாருங்கள். இந்த 3 வாரமும் கர்த்தர் விசேஷமான ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பத்திற்கு தரப்போகிறார். குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே இந்த 3 வாரமும் நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்போடு வாருங்கள். கர்த்தர் என் குடும்பத்திற்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு வாருங்கள். அதே போல் பகலிலே நடக்கிற உபவாச ஜெபம் நமக்கு எப்பொழுதும் போல் 10:30 அல்ல 9:30 நடைபெறும். வருகிற எல்லாரும் 9:30 வைக்க இந்த சம்மர் நாட்களிலே விருப்பப்படுகிறார்கள். அதனால் 9:30 தான் இருக்கும், 10:30 அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுவோம். ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். நம்முடைய பொருளாதாரத்திற்கு என்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நம்முடைய குடும்பத்திற்கென்று 112ஆம் சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இந்த மாதத்திற்கு என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம்
1 நாளாகமம் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்த்திலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். காடு மூலமாக நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆதியாமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 18வது வசனம், 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உன்னை, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் ஆமென்றும் அமேன் என்றும் பலிக்கட்டும். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்களை எங்களுக்கு கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றவும் நீர் வல்லவர் அப்பா. அதனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, இங்கு 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவனை ஆசீர்வதித்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணிதான் அவனை அழைத்தார். ஆனால் இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னாடியே நிறைய இடங்களிலே அவனுடைய சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் பூமியில் உள்ள ஜாதிகள் என்று சொன்னாலும், இங்கு அழுத்தம் திருத்தமாக 17-18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஒரு சின்ன குட்டி நாடு தான் இஸ்ரேல் நாடு. அந்த நாட்டுக்கு தான் இந்த ஆசீர்வாதம், அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றார். அப்படி என்றால் இன்றைக்கும் எத்தனையோ நாடுகள் இஸ்ரவேல் நாட்டுக்கு எதிராக இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவர்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எத்தனை வருடமானாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். எதற்காக ஆண்டவர் இந்த 22ஆம் அதிகாரத்திலே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால். இது எல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மகனை அவன் பலியிட போகிறான். அவன் கட்டையை அடுக்கி அவனை பலியிடுவதற்கு அதன் மேலே கிடத்தி அவனை கை கால்கள் எல்லாம் அந்த கத்தியும் ஓங்கி அவன் தன் மகனை வெட்ட போகிறான். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவனை தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. 11-12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
எப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனுக்கு பயப்படுகிறதை குறித்தே நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். திங்கட்கிழமை நாம் படித்தோம், நாம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அல்லேலூயா. அடுத்த நாள் நாம் பார்த்தோம், தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு, அவர்களை கர்த்தர் ஜீவ ஊற்றாக மாற்றுகிறார், அவர்கள் மரண கண்ணிக்கு தப்பலாம் என்று பார்த்தோம். மூன்றாவது நாள் யோபுவை குறித்து பார்த்தோம். யோபு கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா இருந்தபடினாலே இழந்ததான எல்லாவற்றையும் 2 மடங்காக அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று பார்த்தோம். நேற்று பார்த்தோம் அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கொடுக்கிறார். இந்த 4 நாளில் 10 ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு பயந்தால் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினது போல நமக்கு ஒவ்வொரு முறையும் வந்து பேச மாட்டார், சில நேரங்களிலே பேசுவார். ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது இந்த ஏற்கனவே 4 நாட்கள் பார்த்த 10 ஆசீர்வாதங்களை காட்டிலும் இந்த நாளிலே அடிஷனலாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த நாளிலே தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்கள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் சந்ததிக்கு முன்பாக எந்த சத்துருவும் எழும்பி நிற்க முடியாது. எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் சுதந்திரித்து கொள்வதற்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க. உமக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? ஆண்டவரே, ஆபிரகாமை பார்த்து சொன்னீர், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லணும், மகளே, மகனே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எதினால்? வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நீ நடக்கிறபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவள் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆதலால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சத்துருக்களில் எல்கையை சோந்தரிக்க உதவி செய்வேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த காலவெளியிலே இவர்களுக்கும் இவர்களோடு கூட பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுவர்களுக்கும் இந்த ஜெபத்திலே அட்டன் பண்ணுகிற எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசை ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுவர்களுக்கும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஜெபத்தில் ஈடுபடுவர்களுக்கும் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய வருகை இருக்குமானால் எங்களை எடுத்துக்கொள்ளும். இல்லாவிட்டால் பகலிலே நடக்கிற ஜெபங்கள், இரவிலே நடக்கிற கர்த்தருடைய பந்தி ஜெபங்கள், ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் செய்கிறதான வேலைகள், தொழில்கள், ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுக்கு சிலருக்கு ஆண்டவரே கவர்மெண்ட் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.